உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உன்னை உருவாக்கிட்டே இருக்கிறார். கர்த்தனை உருவாக்கிட்டே இருக்கிறார். ஒப்புக்கொடு. என்னிடத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நான் என்னை விட்டு அகற்ற ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. மீண்டும் நெருங்கி வா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வா. ஆண்டவருக்கு அருகாமையில வா. இந்த இழப்புகளை எல்லாம் பார்த்து தூரம் போயிடாத. ஆமென். உனக்கு ஒரு மேன்மையான நன்மையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உனக்குன்னு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். உனக்குன்னு ஒரு சிறந்த எதிர்கால திட்டத்தை அவர் கையில வைத்திருக்கிறார். ஒரு ப்ளூ பிரிண்ட் அவர்கிட்ட வச்சிருக்கிறார். எத்தனை பேரால பார்க்க முடியுது? நல்ல ஆவியில நிரம்பி இங்க இருக்கிற நிறைய குடும்பத்தோட ப்ளூ பிரிண்ட் ஆவியானவர் கையில வச்சிருக்கிறார். ஆமென். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசு. ஆமென். நல்லா துதிக்க ஆரம்பி. ஆமென். மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட். தேக்க நிலையில போயிடாத, தேக்க நிலையில போயிடாத. கர்த்தருடைய அபிஷேகம் சிலர் மேல கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை சிலர் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. God is touching somebody. ஆமென். கர்த்தர் சிலர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த உடைக்கப்படுகிற அனுபவம் எதற்காக தெரியுமா? God is molding you. ஆமென். நீ அவருடைய கையில் இருக்கிற களிமண். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குயவன் கையில அந்த மண்ணு வர்றதுக்கு முன்னால அது மதிக்கவே படாது. அது மிதிக்கப்பட வேண்டிய மண். ஆனால் குயவன் கையில வந்ததுக்கு அப்புறம் அதை உடைச்சு உருவாக்கி அதை பிசைஞ்சு அழகான பாத்திரமா செய்யும் போது அது வேல்யூபிளான பாத்திரமா மாறிடும். இன்னைக்கு உன்னை உடைக்காததுக்கு முன்னால நீ யாராலையும் மதிக்கப்பட முடியாது. உனக்கு வேல்யூவே கிடையாது. யாரை கர்த்தர் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு வேல்யூ கூட. யாரை கர்த்தர் உடைக்கிறாரோ அவங்களுக்கு மதிப்பு கூட. அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறிடுவாங்க. நல்ல ஆவியில நிரம்பி உன்னை உடைக்க நீ அநேகருக்கு முன்னால் வெளியேற பெற்ற பாத்திரமா நீ மாற்றப்படுவா.